ஓம். சார், இப்போதெல்லாம் லிவிங் டுகெதர் என்ற புதிய கலாச்சாரம், அதாவது கல்யாணமாகாமல் குடித்தனம் என்ற கலாச்சாரம் மிக வேகமாக நிறைய பரவி இருக்கின்றது. இறைவன் அனைத்து பொருள்களிலும் காமம் என்ற ஆசையை வைத்து அதை பரவச் செய்து உலகத்தை விரிவுபடுத்தினான். ஆனால் இந்த கலாச்சாரம் இயற்கைக்கு முரணாக உள்ளது. இதை பற்றி சொல்லுங்கள். இயற்கைக்கு முரணா எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க குழந்தை பெற்றுக்கிறது இல்லையில்ல. ஓ, குழந்தை பெற்றுக்க மாட்டேன். ஆமாம், அதுக்கு தான் லிவிங் டுகெதர் நிறைய இருக்குது. ஆனால் இயற்கைக்கு முரணாக உள்ளதில்ல. இது பரவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இயற்கைக்கு முரண் தான். அதுக்கு தான் லிவிங் டுகெதர். இப்போ நமக்கு இதில் என்ன சந்தேகம் இருக்குங்க? ஓ, இது இயற்கை முரணா? ஆமாம், இயற்கைக்கு முரணாக இருக்கின்றது. இது நீ ஒரு அட்வைஸ் மாதிரி உலகத்துக்கு சொன்னீங்கன்னா ஏதோ ஒன்று ஒரு 5 ஜோடியோ 10 ஜோடியோ கேட்டுக்கூட தெரிந்துவாங்க. அதுக்கு கல்யாணம் பண்ணுறது இயற்கை தான். அது சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல பெரியவங்க, மரபு தானே. அப்போ இல்லையா? கல்யாணம் பண்ணுறது இயற்கை இல்லையா சார்? இப்போது இந்த கேள்வி புருஷார்த்தத்தை பற்றியது. புருஷனுக்கு பொருள்படுவது எது? பொருள்படுகிறது எது? அர்த்தம்னு நினைக்கிறான். எது அனர்த்தம்னு நினைக்கிறான். அர்த்தம் அனர்த்தம். மனிதனுடைய இயல்பு சுகநாட்டம்தான். சுகந்தான் அவனுக்கு வேணும். மனிதன் மட்டுமில்லை, சகல ஜீவராசிகளும் சுகத்தை தான் நாடுது. துக்கத்தை நாடுற எந்த ஜீவராசியும் கிடையாது. அந்த சுகம் தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 3லேருந்து அவன் கிடைக்கணும். தர்மத்திலேருந்து சுகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா சொர்க்கங்கிற இடத்துல கிடைக்கும். அதனால் ஒரு ஸ்ரத்தையினால், சாஸ்திரம் சொல்கிறதுனால தர்மங்கிறத அவன் ஈடுபடுறான். இப்போ தர்மங்கிறது என்னென்னா, யாருக்கும் ஹிம்சை செய்யாமல் ஒரு கர்மங்களை ஆற்றுவது. அப்போ எந்த கர்மத்தில் ஹிம்சை தராத ஒரு கர்மனா யக்ஞ தான தபம், இந்த 3 தான் பகவான் சொல்கிறாரு. இதனால் என்ன கிடைக்கும்னா சுகம் கிடைக்கும். எங்கே? பரலோக சுகம். இகலோக சுகம் அதுவும் கொடுக்கும். இந்த இகலோக சுகமும் அந்த தர்மம் தரும், பரலோக சுகமும் தரும். இப்போ சுகநாட்டம் தானே மனுஷனுக்கு. ஆனால் தர்மங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தானே இருக்குது, மிருகங்களுக்கு கிடையாது. மனுஷங்களுக்கு நாட்டமெல்லாம் சுகம்தான். அது அர்த்த காமத்தில் தான் கிடைக்கும். அர்த்த காமம்னு என்ன? அர்த்தங்கிறது பொருள் தேடுதல். இந்த காலத்தில் பணம் தேடுதல். மிருகங்களெல்லாம் பொருள் தேடுது, பறவைகளெல்லாம் பொருள் தேடுது. பாருங்கள், முட்டை இடணும்னு வந்துடுனா எங்கெங்கேயோ குச்சி பழைய சோஃபா எங்கே தூக்கி போட்டானா அதில் நார் இருக்கும். அது மூக்கை விட்டு விட்டு அந்த நாரை பிடிச்சி இழுத்துட்டு போகும். எங்கே அது போயிட்டு ஒரு குச்சியாக எடுத்துகிட்டு போய் கூடு கட்டுது. அப்போ பொருள் சேர்க்குது இல்லை, ஒரு வீடு கட்டிக்குது. இப்போ எறும்பும் ஒரு புத்து கட்டிக்குது. இது அர்த்தங்கிறது எல்லா உயிரினுக்கும் பாதுகாப்பு. இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு உணவு வேணும். அந்த உணவு அர்த்தமாக இருக்குது. அது பணம் தருது, அது சுகம் தருது. அப்புறம் காமம். வீடு மட்டுமே நமக்கு பாதுகாப்பு தரலாம், ஆனால் இன்பம் தரணும் இல்லை. அப்போ வீடு இன்பம் தரா மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு அலங்காரம், நுழைய வயசு, இப்படிலாம் செய்ய வேண்டியது, சோஃபா செட்லாம் போட வேண்டியது. அப்போ அர்த்தமும் தேவைப்படுது, காமமும் தேவைப்படுது. வெறும் அர்த்தம் மட்டும் சொன்னோம்னா அது பத்துறது. மிருகங்களுக்கு வெறும் அர்த்தம் மட்டும் போதும், காமங்கிறது கிடையாது. கூடு இப்படி அழகாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதிசயமாக சில பறவைகள் மட்டும்தான், பவர் பேர்டு அப்படின்னு ஒரு பேர்டு இருக்குது. அது கூட ரொம்ப அழகாக கட்டுது. திடீர்னு நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா சின்ன குழந்தை யாரோ விளையாடிட்டு இருந்து விட்டு போன வீடு மாதிரி தெரியும். அந்த சிகரெட் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜரிகை, அப்புறம் கொக்கோ கோலா மூடி, அப்புறம் கூழாங்கல்லுங்க, எனக்கு நிறமாக கிடைக்கிற பூவுங்க, பொச்சு, இதெல்லாம் அழகாக வரிசையாக வச்சுருக்கோம், போகிற அவென்யூ மாதிரி. அப்புறம் கூடு அழகாக தரையிலே தான் கட்டியிருக்கோம். நல்லதாக இந்த இகுலுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த படுகாலாம் கட்டுறாங்களே, அந்த மாதிரி ஒரு கூடு கட்டி அவர் காத்துட்ருப்பார்.
அது அழகுணர்ச்சிக்காக இல்லை. இந்த பெட்டைகள் அதை பார்த்து ரசித்து இவன் திறமைசாலி, இவ்வளோ சேகரிக்க முடியுது, அப்போனா இவனுக்கு பலசாலியாக இருப்பான், அறிவையாக இருக்கும், சாதுரியமாக இருப்பான் அப்படின்னு அவனுக்கு இணங்கி போய் குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைங்களுக்கு தகப்பனுடைய குணமும் வரும். இதனால் மிருகங்களுக்குள்ள வந்து அர்த்த நாட்டமும் அதன் மூலம் கிடைக்கிற காமமும் தான் அதுகளுக்கு போதும். மனிதனுக்கு மட்டும்தான் தர்மமும் கொடுத்துருக்குறான். ஆனால் உண்மையிலேயே சுகம், நித்திய சுகம் வீடு பேரில் தான் இருக்குது. இந்த தர்மார்த்த காமத்தில் சுகம் கிடைக்குது, அது அநித்திய சுகம், அது துக்கம் கலந்தது. எந்த சுகமும் துக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு கார் இல்லைங்கிற துக்கம்தான் காரை வாங்க வைக்குது. அப்போ காருங்கிற சுகமே பிறக்கிற இடமே துக்கமாக தான் இருக்குது. ஐஸ்கிரீம் இல்லைங்கிறதுனால ஒரு குழந்தைக்கு துக்கம். அப்போ சுகம் எங்கே பிறகுது? துக்கத்துலேருந்து பிறகுது. அந்த ஐஸ்கிரீம் வாங்கும் பொழுது அங்கே வேறு 10 ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறான். அப்போ ஒன்று தான் வாங்கி தரங்கிறார். செலக்ட் பண்ணணும், பெரிய துக்கம். செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு அது மனசு என்ன பாடுபடுது. அப்புறம் அதுக்கு என்ன டாப்பிங் ஒன்று செலக்ட் பண்ணி முடித்த உடனே பக்கத்து பையன் வேறு ஒன்று வாங்கியிருக்கிறான் பாருங்கள், அவன் தம்பி வேறு ஒன்று வாங்கியிருப்பான். அதுதான் பெஸ்ட்டாக தெரியுது. நம்ம இவ்வளோ ஏமாந்துட்டோமே, முதல்ல அவனை வாங்க விட்டுட்டு அப்புறம் நம்ம வாங்கியிருந்துருக்கலாமோ அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட ஒரு பேக்ட்டு, ஒரு துக்கம் தாங்க முடியல, நான் கொஞ்சம் சாப்பிட்றேன், நீ கொஞ்சம் சாப்பிட்ற, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அது சரின்னு கொடுத்தோம்னா அவன் லபக்குன்னு பாதி சாப்பிட்ருவான். அப்புறம் அவங்ககிட்ட இது நம்ம வாங்கும்போது பாதி நக்கிறதுக்கு முன்னாடி பிடிக்கிட்டு போயிடுவான். எங்கெங்கே சுகம் இருக்குது, துக்ககரமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த சண்டையில் அது கையில் அது கீழே விழுந்துது, ஒரு அடி விழுந்தது முதுகில். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்படி தான். துக்கத்திலே பிறந்து துக்கமாகவே இருந்து தீர்ந்த பிறகு துக்கத்திலே நம்ம விடுது. அப்படிங்கிறது இந்த அர்த்த காமத்தில் கிடைக்கிற சுகம். எவன் ஒரு இதை விசாரிக்கிறானோ அவன் இது மேலே ஒரு வைராக்கியம் உண்டாகிறான். அடைச்சி என்னடா இது, இந்த இந்த கட்டைக்கு எவ்வளோ நெருப்பு கொடுத்தாலும் தீர மாட்டேங்குது, போட்டோம்னா நெய் விட்டோம்னா அது வாங்கி குடிக்குது, அலம்னே சொல்ல மாட்டேங்குது, எனக்கு இனிமேல் வேண்டாம்னு சொல்ல முடிய அளவுக்கு ஏதாவது ஒரு ஆனந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு வீடு பேருங்கிறது கேள்விப்படுறான். அவன் முமுட்சுவாயிடுறான். அவனுக்கு உள்ள ஒரு வைராக்கியம் வருது. அந்த சமயத்தில் அந்த சுக ரூபமான தன்னையே அவன் கண்டுபிடிக்கிறான். தன் எல்லா சுகமுமே என்கிட்டேருந்து தான் எழுந்துக்குது. விஷயத்தில் சுகம் இருக்குதுன்னா அந்த விஷயம் எல்லா சமயம் எனக்கு சுகம் தரதில்லை. என் மனதின தன்மைக்கு பொறுத்து அந்த சுகம் மாறுது. என் மனம் வந்து நல்லபடியாக இருந்ததுன்னா அந்த பொருள் எனக்கு சுகம் தருது அந்த விஷயம். என் மனசு பல சுகவீனமாக இருக்குது, உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக இருக்குதுன்னா அந்த பொருள் வந்து கசக்குது. இப்போ அந்த பொருள் இன்பம் தருதுன்னா எப்போவுமே இன்பம் தரணும்ல, அப்படி தருவது இல்லையே. என் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொருள் இன்பமும் துன்பமுமாக மாறுது. அப்போ என் மனநிலை தான் இன்பத்தை உண்டு பண்ணுற இடம் போல இருக்குது அப்படின்னு பார்க்குறான். இந்த மனநிலை எப்போ வந்து ஆனந்தத்தார இருக்குதுன்னு பார்த்தோம்னா நிறைவடையும் போது தான் ஆனந்தம் வருது. எப்போ வந்து மனசு நிறைவில்லையோ அப்போ ஆனந்தம் இல்லை. அதை நிறைப்பதற்கு தான் நம்ம விஷயங்களை தேடுறோம். கடைசியில் எந்த விஷயம் வந்தாலும் மன நிறைஞ்சாதான் ஆனந்தம். மன நிறைவை நிரந்தரமாக அடைஞ்சிட்டோம்னா ஆனந்தம் நிரந்தரமாகிடும் அப்படின்னு யாராவது ஒரு கோடியில் ஒருத்தனுக்கு இந்த புத்தி எழுந்ததுன்னு வைங்க. அரசல் புரசல் ஏதோ ஒரு தினமலர் பத்திரிகையில் யாராவது ஒருத்தன் ஆர்டிகல் எழுதியிருப்பான். நம்ம இப்போ புக்கிலேருந்து யாராவது ஒரு பக்கம் கிழிஞ்சு போய் சுண்டல் வாங்கும்போது அது கிடச்சிருக்கும், அதை திறந்து பார்த்துருப்பான். ஏன் இதை யோசனை பண்ணவே இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதுதான் அவனுக்கு புண்ணியவசமாக அது கிடச்சிருக்கு. அவன் கிடைச்ச உடனே அவன் தான் அந்த நித்திய சுகம்னு சொல்லக்கூடியதை தேடுறான். எப்படி தேடணும்? முமுட்சு மாதிரி. முமுட்சுன்னு என்ன, வெயில் இருக்கும் நேழை தேடுற மாதிரி, உடம்பு பற்றி இருக்கும் தண்ணியை தேடுற மாதிரி, தாகம் கத்திருக்கவனுக்கு தண்ணிக்குள்ளே வந்து விழுந்து குடிக்கிற மாதிரி, வலியில் துடிக்கிறவனுக்கு ஒரு மருந்து தேடுற மாதிரி, அப்படி ஒரு வேகத்தோடு தேடுறவன் தான் முமுட்சு. அவன் தேடிட்டு போகிறான், அவனுக்கு அந்த சுகம் கிடைக்கிது. இதுதான் இது பாரத நாட்டு கலாச்சாரத்தில் உண்மையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி புருஷார்த்த நிச்சயம்னு சொல்கிறாங்க. இப்போ மனிதர்கள் 2 பிறவியாக இருக்காங்க. வேதமே 2ஆக தன்னை பிரிச்சுக்கிச்சு. இல்லாததை அடைபவர்களெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வராங்க. நீங்கள்லாம் இந்த வேதத்தில் கர்மகாண்டத்தை பிடிச்சிங்க, இதை செய்த பெரு, இதை செய்து இது பெரு, இதை செய்து பெரு. இருப்பதை அறிவங்க யாராவது வரீங்களான்னு யாருமே கை தூக்க மாட்டாங்க.
அப்புறம் ஒருத்தர் வராரு, என்னப்பான்னு, என்ன இருக்குது சார் அப்படின்னு. ஆனந்தம் இருக்குது, உங்ககிட்டே இருக்குது, அதை நான் காட்டி கொடுக்கட்டுமா அப்படின்னு. அதை தான் சார் நான் கேட்டுட்டுருன்னு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க. அவனுக்காக வேதத்தினுடைய கடைசி பக்கத்தை திறந்து இதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதிகாரி வேறு. அப்போ ஞானத்துக்கு, ஞானகாண்டத்துக்கும் கர்மகாண்டத்துக்கும் அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், இது பேர் சம்பந்த சதுஷ்டயம்னு பேர். அதிகாரி வேறு, இதுக்கு அதிகாரி வேறு. இவன் இல்லாததை அடையவன், இருப்பதை அறிபவன். இவனுக்கு விஷயம் யக்ஞாதி கர்மங்கள், நித்திய நைமித்திய கர்மங்கள், காமிய கர்மங்கள். இவனுக்கு சிரவண மனன நித்தியாசனம். இவனுடைய பிரயோஜனம் சொர்க்கலோகம் அல்லது இகலோக சுகம். இவனுக்கோ பிரம்ம பிராப்தி, ஆனந்த பிராப்தி. இப்போ ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால வேதம் ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே 2 விதமான மக்களுக்கு அது அட்ரஸ் பண்ணப்படுது. இப்போ நாம் பேசுகிற, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரூபெல்லாம் எந்த இடத்துல இருக்கவங்களுக்கு? சுகம் தேடுபவர்களுக்கு, கர்மகாண்டிகளுக்கு, அவங்களுக்காக தான் இல்லை. அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆண்டுக்கிறாங்க. எப்போ நமக்கு மோட்சம்தான் வேணும்னு நினைக்கிற போதோ அப்போ தான் சாஸ்திரம் நமக்கு உள்ள நுழையுது. இல்லைன்னா மிருகம் போல் வாழ்ந்துட்டு போகலாம். அவன் மனிதனாகவே பிறந்திருக்க வேண்டியதில்லை. குழந்தை வேண்டாம், ஆனால் ஆனந்தம் மட்டும் இருக்கணும் அப்படின்னு ஒரு இல்லற வாழ்க்கையை வாழறாங்கன்னா அதுக்கு அவங்க மனிதனாக பிறந்திருக்க வேண்டியதில்லை, மிருகமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் மனிதனாக பிறந்தனால தான் இந்த சூட்சுமெல்லாம் அவனுக்கு தெரியுது. குழந்தை பெற்றுக்காமல் ஆனந்தம் பெறுவது எப்படின்னு. அவங்களுடைய புருஷார்த்த நிச்சயம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். எல்லாரும் பணத்தை தேடுறோம் பாதி பேர், இன்பத்தை தேடுறோம் பாதி பேர். யாருமே நித்திய சுகத்தை இருக்கின்ற ஞானத்தை அடைவதற்கு யாருமே இல்லை. இப்போ அங்கே வரவனை தவிர மீதி எல்லாருமே ஒரே கூடையில் தான் போடணும். இவங்க ஞானகாண்டிகள், கர்மகாண்டிகள் கூடையில் போட்டுருவோம். என்னைக்காவது திருந்தி வருவான். ஒருவேளை இதுலேருந்து தான் அவனுக்கு ஞானம் பிறக்குமோ, இதுலேருந்து தான் அந்த முமுட்சு வருவதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதையுமே நம்ம சமமாக பார்க்குற ஒரு பார்வை வந்துடுச்சு. இல்லை தர்ம அதர்மங்கள், பாவ புண்ணியங்கள், இதெல்லாம் மக்கள்கிட்ட எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தன் காஃபி குடிக்கிறதே பாவம்னு நினைக்கிறான், பால் குடிக்கிறது பாவம்னு நினைக்கிறாங்க. அவங்க பார்வையில் உலகம் பாவிகளாக மற்றவங்களாம் தெரியலாம். அதுக்காகவே பால் குடிக்காமல் இருக்க முடியுமா? காஃபி குடிக்காமல் இருக்க முடியுமா? இப்போ காஃபியே ஒரு அடிக்ஷன் இருக்குதுன்னு வைங்க. 4 மணி ஆயிடுச்சுன்னா தலைவலிக்குது, ஒரு காஃபி எங்கேயாவது கிடைக்குமான்னு அவன் ஓடுறான். அவனுக்கும் சாராயம் குடிக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒரு சுகத்தை நாடுறவங்க தானே. அதனுடைய பின்விளைவுகள் வேறு மாதிரி இருக்கலாம். அவன் அதை அதுக்கப்புறம் வேறு மாதிரியெல்லாம் செய்வான், இவன் வேறு மாதிரி செய்வான். இவன் க்ரியேட்டிவாக இருப்பான், அவன் டெஸ்ட்ரக்டிவாக இருப்பான். அந்த 2 பேருடைய நாட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சுக நாட்டம் தான். எல்லா உயிரினமும் சுகத்தை தேடுது. மனிதனுக்கு மிருகத்தை காட்டில் புத்தி கொடுத்ததுனால சுகத்தை பெருக்கிக் கொள்ள அவனுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே சமயத்தில் ஞானத்தை பெருக்கிக் கொள்வதுக்கு அதே புத்தி தான் உதவுது. அந்த புத்தியை ஞானத்தை பெருக்கிக்கிறதுக்கு பயன்படுத்தாமல் சுகத்தை பெருக்குவதற்கு என்னென்ன வழின்னு திருட்டுத்தனம், கள்ளத்தனம், ஏமாற்றுதல், இப்படி பணத்தை சேகரிக்கிறது இல்லைன்னு அவங்களுடைய அறிவை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த புத்தி தான் பின்னாடி அவனுக்கு ஞானத்தும் பயன்படுத்துது. நம்ம சமநோக்கோடு பார்ப்போம். இந்த லௌகீகத்தில் போயிட்டோன்னு வைங்க, நம்ம நிஷ்டையிலே இருக்க முடியாது. பெரும்பாலும் இந்த விஷயங்களே நம்ம காதுக்கு வராமல் இருக்கிறது நல்லது. கொஞ்ச நாள் ஆக ஆக நாம் அதை விட்டுறது. அவங்களுக்கு நம்ம உபதேசம்னு சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு காதில் விழப்போதான்னு. அவங்க அதிகாரியே வேறு. நம்ம பேசுகிறது யார் இன்றைக்கி வரல கை தூக்குன்னு கேட்டால் எப்படி இருக்குது? ஆனால் கல்யாணமே அந்த மாதிரி கல்யாணமே மோட்சத்திற்கு உண்டான சாதனை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி சார். அதனால தான் அதெல்லாம் கேட்க வேண்டியது. ஆமாங்க. ஆமாம், அவனா கர்மகாண்டிகளை தானே இருக்கிறாங்க. அந்த அப்போ தர்மத்துக்கு போனோம் இல்லை, தர்மத்துக்கு போனோம்னா கல்யாணங்கிறது சொர்க்கலோகத்தும் கொடுக்கும். வாழ்வாங்க வாழ்பவன் வானுலகம் வைப்பப்படும்னு சொல்கிறார் இல்லையா? இல்லற வாழ்க்கையில் இருக்கவன் தான் வானுலகம் போக முடியுங்கிறார். இப்போ தர்மங்கிறது இல்லற தர்மத்துலேருந்து தானே வருது. அதை நம்ம பார்த்துக்கணும். சரி, அதாவது நம்ம இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு சுவாமி பண்ணலாம். அது ஞானகாண்டத்தில் சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, இருந்தாலும் இந்த அளவுக்காவது யோசனை பண்ணுவாங்க சார்.
சார், பிரபஞ்சம் முழுவதும் உள்ள நிர்விகாரியான பிரம்மம் மனிதனின் மனத்தினுள் தொடர்பு கொள்ளும்போது தான் என்ற அகந்தைக்கு சொந்தக்காரர் ஆகின்றது. அப்போது அது ஞாதா, கர்த்தா, போக்தாவாக வேலை செய்கின்றது. அதே ஜீவன் மேலுலகம் அல்லது கீழுலகம் செல்லும்போது அதற்குண்டான உடலை எடுத்துக்கொள்கின்றது. அப்போது அது போக்தாக மட்டுமே வேலை செய்கின்றது. அப்போதும் அந்த மனமாகிய ஜீவன் ஆத்மாவோடு தொடர்பில் தானே இருக்கும். அப்போது மட்டும் ஏன் ஞாதா, கர்த்தா வேலை செய்வதில்லை? ஒன்று. ஆனால் சத்தியலோகத்தில் இருக்கும் உயரிய ஆத்மாக்கள் தன் உயரிய கர்ம வசத்தினால் மேலும் மேல்நிலை அடைந்து முக்தி பெறுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த முரண்பாட்டை சொல்லும். இப்போ ஆத்மா, கர்த்தா, போக்தா, ஞாதா அப்படின்னு அகந்தைக்கு தான் அந்த தன்மை இருக்குது. அவன் மூணையும் பயன்படுத்தணும்னு என்ன விதி எல்லாம் கிடையாது. எவ்வளோ பேர் கர்த்தாவே இருக்கிறது இல்லை, வெறும் போக்தாவாகவே இந்த உலகத்தை வாழறாங்க. அப்பா அம்மா சம்பாதிச்சு காற்றை வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பையன்க போக்தாவாக தான் இருக்கிறாங்க. கர்த்தாவா எதுவும் இல்லைன்னா கையெடுத்து சோறில் வைக்கிறது மட்டும்தான் கர்த்தா. அப்புறம் கை கழுவுறாங்களான்னு தெரியல. அதனால் சொர்க்கலோகத்தில் போக்தா மட்டும்னா அதிசயம் ஒன்றும் இல்லை. இந்த லோகத்திலேயே அது இப்படி தான் இருக்கிறாங்க. ஞாத்தாவாக யார் இருக்கிறாங்க? ஞாத்தா என்ன பார்க்க முடியும், அறிய முடியுங்கிறது தான். அறிய முடியுங்கிறது தான் அவங்ககிட்ட அகந்தையில் இருந்தானே. அறிய ஒன்றும் செய்கிறதில்ல. இந்த தாங்க படிங்க அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குதுன்றாங்க. இப்போ கர்த்தாவாக இருக்கிறாங்க. இப்போ கர்த்தாவாக இருக்கிறவனுக்கு போக்தாவாக இருக்கிறதுக்கு நேரம் கூட கிடைக்க மாட்டாங்க. 5 ஷிஃப்ட்டு வேலை செய்கிறான். என்ன பண்ணுறது? மனிதனுக்கு இந்த செயல் உரிமை இருக்கிறதுனால அவன் ஞாத்திருத்துவ, கத்திருத்துவ, போக்திருத்துவத்தில் சமமாக இருக்கணும்னு ஒன்றும் விதி கிடையாது. அதனால் அவன் இங்கேயே கூட சொர்க்கமாகவும் போக்தாவாகவும் இருக்கலாம். சரிங்க, நீங்கள் ஆத்மா மனதோடு கலக்கும் பொழுது அப்படின்ற வார்த்தையை எப்போ சொல்லித்தரோன்னா, புதுசாக வர மாணவர்களுக்கு இந்த மனம் ஜடம்னு காட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி ஆத்மா கலக்குது, இப்போ பாருங்கள் அதை எடுத்துட்டேன்னா இப்போ பாரு மனம் ஜடமாயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு சொல்லுவோம். அப்புறம் அவன் பார்ப்பான் ஆத்மா இப்படி விளக்குறது அப்படின்னு. அப்புறம் சொல்லுவோம் அப்படியெல்லாம் விளக்க முடியாது. அனாதி காலத்துலேருந்தே மண்ணும் பானையுமாக இந்த அந்தக்கரணமும் ஆத்மாவும் சேர்ந்தே தான் இருக்குது. அதனால் எப்போவுமே அந்த ஆத்மா பிராந்தியில் அகங்கதைன்னு நான் நினச்சிட்டு தான் இருக்குது. இந்த பிராந்தி புதுசாக வரல. ஆத்மாவும் அனாதி, அந்தக்கரணமும் அனாதி, நான் இந்த உடம்புங்கிற பிராந்தியும் அனாதி. எல்லாமே துவக்கம் இல்லாமல் இருக்குது. ஆனால் முடிவு உண்டு. இந்த உண்மையை அவனுக்கு தெரிய வைக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறோம். ஆத்மா பாரு, இந்த அனாத்மா, இது ரெண்டும் சேரும் பொழுது ஆத்மா அனாத்மாவாக ஒரு பொருள் இருக்குது. இது சித்து, இது ஜடம். ரெண்டும் சேர்ந்ததுன்னா சித் ஜடமாக இருக்கக்கூடிய ஒரு 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 உருப்படி வருது. அது பேர் அகந்தை. அது அறிவுடையதாக இருக்குது, அறிவற்றதாகவும் இருக்குது. அறிவற்றதுனால அறிய துடிக்குது. அறிவுடையது, ஆனால் அறிவதற்கு விஷயத்தை தேடிகிட்டே இருக்குது. விஷய அறிவிலேயே அது இருக்குது. அப்போ அதுக்கு சுகம், அது ஆத்மாவோடு கலந்துருக்குது, ஆனந்தம் இருக்குது. ஆனால் ஆனந்தம் இல்லைங்கிற அஜ்ஞானத்தினால, அவித்யாவினால ஆனந்தத்தை தேடுது. அதுக்கு ஒரு கர்மம் உண்டாகுது. இது ஏன் அப்படின்னா அது ஒரு பிராந்தி. மனதில் இருக்கக்கூடிய விருத்திகள் என்னிடம் இருப்பது போல் நீங்கள் பார்க்குறது. எப்படி தெர்மாமீட்டர் வெந்நீரில் போனவுடனே நான் சுடுறேன்னு சொல்கிற மாதிரி அது சுடுதுன்னு காட்டிட்டு நின்றுதுன்னா இப்போ எல்லாம் பார்த்துங்க, தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் சூடாகிட்டேன்னு இவர் காய்ச்சலுக்கு போகிறார். அந்த மாதிரி தெர்மாமீட்டரை நம்ம சரீரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த உலகம் படுகிற எல்லா விஷயங்களையும் என் மீது பட்டு, மனதின் மீது பட்டு, மனதில் பட்டதெல்லாம் என் மேலே படுது. என் மேலே படாமல் எப்படி இருக்க முடியும்? பட்டும் படாமல் இருந்தோம்னா பரவாயில்ல. இது பட்டுக்கிட்டே இருக்குது. பட்டும் படாமல் இருந்து பழகணும்னா அப்போ தெரியும் படுற இடம் வேறு, என் மேலே இல்லைன்னு. ஆரம்ப காலத்துலேயே இது பட்டவனாக தானே இருக்கிறான். அது பேர் தான் பட்டறிவுங்கிறாங்க. இவன் பட்டு பட்டு அறிந்தவன்.
இந்த உலகத்திலிருந்து மனசிலிருந்து பட்டு பட்டு அறிந்ததுனால, பட்டறிவுனால அவன் தன்னை அகந்தைன்னு தான் நினைக்கிறான். அந்த அறிவு தொகுதி தான் அகந்தைங்க. எப்பொழுதுமே அறிய துடிப்பதும் செய்ய துடிப்பதும் உணர துடிக்கின்ற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் அகந்தை. அகந்தைன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. எப்பொழுதும் சதா சர்வ காலமும் இந்த புத்தியும் மனமும் உணர்வதற்கும் அறிவதற்கும் செய்வதற்குமே ஈடுபட்டு கொண்டிருக்குதே. அப்போ ஆத்மா நானுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும்ல. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பிறகு தான் பார்க்கும்போது, ஓ நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் ஆத்மா அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். என்னைக்காவது ஆஃப் ஆனால் தானே. இந்த சரீரமும் ஆஃப் ஆகுறதில்ல. ஒரு பிறந்த உடனே இன்னொரு சரீரம். இந்த அந்த கரணமும் ஓயாமல் விருத்திகளை உண்டாகிட்டே இருக்குது. தூக்கத்தில் மட்டும் சும்மா இருக்குதா? அப்போ தான் ஆஃப் ஆகுது. அந்த சமயத்தில் அவித்யா இருக்குது, ஞானம் இல்லை. ஆஃப் பண்ணி கூட பார்க்குறாங்க. ராத்திரி முழுக்க எல்லாத்தையும் அந்த கரணத்தையும் உடம்பையும் ஆஃப் பண்ணி பார்க்குறாங்க. ஆத்மா மட்டும் இருக்குது பார் அப்படின்னு முழிச்சுக்கும் போது சொல்கிறோம். தூங்கும்போது சொல்லிடலாம் சார். தூங்கும்பொழுது யார் சொல்லுவாங்க? இப்போ குருங்கிறவரே தூக்கத்தில் இல்லையே. அப்போ பிரம்மம் ஆத்மா மாத்திரம், அதனிடம் எப்பவுமே ஆனந்தம் இருக்கிறது, அது மாற்றமடையாது அழியாததுங்கிறத அவன் என்னைக்காவது பிரித்து பார்க்கணும். அந்த பிரித்து பார்க்கறது தான் விவேகம்னு பேர். விசித புத்தி, விசாரணை. அதனால் பிரிக்கவே முடியாது. சேர்ந்து இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி செம்பருத்தினுடைய நிலம் ஸ்படிகத்தை கலங்கப்படுத்தலை அப்படின்னு நிஷ்கலங்கம்னு தெரிஞ்செடுத்த பிறகு எவ்வளோன்னா செம்பருத்திலே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கூட நிறைய செம்பருத்தி போட்டு அது போட்டுட்டு எடுத்து போனாலும் தூய்மையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உபாதியிலேயே நம்ம இருந்துட்டு தானே இருக்கிறோம். உபாதியும் உபகிதமும் அனாதி காலத்திலேருந்து சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி ஆத்மா மனதில் கலந்து அப்படின்ற பேச்சே இல்லை. அது இந்த அத்தியாரோபத்தினால நம்ம ஆரம்பத்தில் அப்படி சொல்லித்தரோம். அந்த அத்தியாரோபத்தில் நம்ம நின்றுட்டோம்னா அபவாதம் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். இந்த கேள்வியெல்லாம் அழிஞ்சே போயிடும். அபவாதம் பண்ணிடணும். ஆனால் சுருதி அப்படி தான் சொல்லணும். அவர் சிருஷ்டி பண்ணார், அப்புறம் உள்ளே புகுந்தாருன்னு. எப்படி இருக்குது? பானை செய்த பிறகு மண் அதுக்குள்ளே போச்சுன்ற மாதிரி. இது மட்டும் மறந்துடாதீங்க. மண் பானையை உண்டாக்கி விட்டு அதற்குள் புகுந்தது. குழந்தைக்கு ஒன்றா அது புரியலாம். அப்புறம் அது கொஞ்சம் வித்தியானக்கா என்கிட்டயே காட்டுறீங்களா உங்கள் வேலையை? பானை செய்யும் போதே மண் இல்லாமல் எப்படி வரும் அப்படின்னு. அதுபோல் இந்த நினைவு வந்ததுன்னா எப்பொழுதுமே மனம் ஆத்மாவிலேருந்து இல்லை. ஆத்மா தான் மனம் கூட. அத்வைதன் வந்த பிறகு மனங்கிறது என்ன? வெறும் கல்பிதம் தானே, மாயா கல்பிதம், மலின சத்துவம். அதை பிராணன்னு வேற சொல்லுது. முதல்ல இந்த பிரம்மம் சிருஷ்டி பண்ணுறது பிராணனை தான். பிராணன் என்ன? சர்வஜத்துவம், நாமரூப குவியல். ஞாபரூப குவியல் எப்படி எழுதி வச்சுருக்கணும்? பிராண நாடி வனைப்பணில் அது நெட்வொர்க்கில் எழுதி வச்சுருக்குது. நமக்கு பேப்பரில் எழுதுகிறோம், கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு சிப்பில் நம்ம போட்டிருக்கிறோம். பகவான் பிராணனுங்கிற ஒரு பெரிய நோட் புக்கில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் சரித்திரத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். அந்த பிராணனை தான் அவர் கொண்டு வராரு. அந்த பிராணன் அவர்கிட்ட நினைவாக இருக்கிறது. வெளிப்படும்போது பிராணனுங்கிறோம், ஹிரண்ய கர்ப்பனுங்கிறோம். அது பேர் முக்கிய பிராணன்னு பேர். அந்த முக்கிய பிராணன் அந்த நாடிக்கு அனுமந்தன்னு பேர். ஆஞ்சநேயருக்கு முக்கிய பிராணன்னு பேர். வாயு புத்திரன், அவர் தான் வாயு. முதல்ல சிருஷ்டியில் வந்தவர் ஹிரண்ய கர்ப்பன் அல்லது ஹனுமன் தான். அதுதான் அவர் கடவுள் பிரம்மா இங்கே வரும்போது கூடவே அவர் இருக்கிறார், சகாயமாக இருக்கிறார், இணை பிரியாதவன். சிரஞ்சீவி என்ன இருக்காது? சிரஞ்சீவி தான், அவர் மட்டும்தான் சிரஞ்சீவி. ஏன் அவர் இருந்துக்கிட்டே இருந்த ஹிரண்ய கர்ப்பன் இருக்கணும் இல்லை? அவர் மட்டுமா? நாமளும் தான் ஞானம் வர வரைக்கும். பொது ஒரு பர்மனன்ட் கிடையாது. அதாவது இருக்கும், எல்லாமே இருக்கு, இங்கேயும் சரி மேலும் சரி. ஆமாம், நீங்கள் கர்த்தாவாக இருக்கும்பொழுது போக்தாவாக இருக்க மாட்டீங்க, அனுபவிக்க முடியாது. நீங்கள் வேலை செய்துட்ருக்கீங்க. இப்போ சமையல் பண்ணும்போது போக்தாவாக இருக்க முடியுமா? முடித்த பிறகு போக்தாவாகலாம். அதாவது மூணுமே பர்மனன்ட்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவீங்க. கூடி குறைச்சலாக இருக்குது. மூணும் அவனுக்கு இருக்குது. மூணுத்தையும் எல்லாரும் பயன்படுத்துகிறோமா என்ன? தூக்கத்தில் மூணையும் பயன்படுத்துறது இல்லையே. வணக்கங்க சாமி. சாமி, இப்போ பிறவி குருடனோட கனவு எப்படி இருக்கும்? யார் பிறவி குருடன்? ஆமாங்க. அப்புறம் அவருக்கு இப்போ எதை பார்த்தோமோ அதுதான் நம்மளுக்கு கனவுல வருது
அப்படிங்கும்போது அந்த நினைவுகளில் அவன் அது பார்த்ததை பதிய வச்சதுனால கனவு வருதுங்க. இதே அவன் பல பிறவிகளில் அவன் ஏதோ ஒரு பிறவியில் பார்த்ததும் கூட இந்த பிறவியில் கனவாக நம்மளுக்கு வருது இல்லைங்க. அந்த மாதிரி குருடனுக்கும் வந்தால் எப்படி எந்த மாதிரி வருங்க சாமி? அவனுக்கு அழகாக கனவு வருங்க. அப்போ அதை கனவுல பார்ப்பாருங்களா? அவனுக்கு தன் குருடனும் தெரியும், வெளிச்சம் இருட்டெல்லாம் இருக்குது பொருளும் தெரியும். அவன் தொட்டு பார்த்து கேட்டு புரிந்தது கனவுல வரும். அங்கே ஒளி ரூபமாக தான் இருக்கும். சரிங்க. அதனால தான் அவன் பேர் தைஜசன்னு பேர். அங்கே இருட்டாக இருக்க மாட்டான், சரி. அவனுக்கு வெளிச்சமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் அப்போ கேட்டு பாருங்கள், பிறவி குருடன்கிட்ட கனவு எப்படி வந்துன்னா, நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு. இப்போது ஒரு மனிதனுக்கு அவன் வந்து ஆணாக இருக்கும்போது பெண் மீதும் பெண்ணாக இருக்கும்போது ஆண் மீதும் ஈர்ப்பு வர்றது அப்படிங்கிறது நம்ம இயற்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சாஸ்திரப்படி ஒரு ஜீவன் வந்து அனந்த கோடி பிறவிகள் எடுக்கிறதா சொல்கிறோம். இப்போ ஒரு ஜீவன் வந்து எல்லா பிறவிகள்லையும் ஆணாகவே இருந்துறதில்ல, எல்லா பிறவிகள்லையும் பெண்ணாகவே இருந்துறதில்ல. அப்போ ஆணாக இருக்கும்போது பெண் மேலே ஈர்ப்பு வந்திருக்கும், பெண்ணாக இருக்கும்போது ஆண் மேலே ஈர்ப்பு வந்திருக்கும். இதனால தான் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் எல்ஜிபிடிக்யூ இருக்கா. அப்படின்னா ஒரே ஜீவனுக்கு ஆணாக இருக்கும்போது பெண் மீது ஈர்ப்பு வந்திருக்கும், பெண்ணாக இருக்கும்போது ஆண் மீது ஈர்ப்பு வந்திருக்கும். இதனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இந்த எல்ஜிபிடிக்யூலாம் இருக்கா. எல்ஜிபிடிக்யூ அதாவது பால் மாற்று. நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா? நீங்கள் அனந்த கோடி பிறவியில் ஆணும் பெண்ணுமா இருந்திருக்கிறோங்கிறதுனால அப்படி அதையும் சேர்த்து போட்டதுனால அந்த கிளாஸும் போட்டுட்டீங்க. அனந்த கோடி பிறவியில் நம்ம ஆணாவும் பெண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஆணும் பெண்ணும் பெண்ணுங்கிறதும் வருதாங்கிறீங்க. நீங்கள் பதிலே சொல்லிட்டீங்களே. அவர் கேட்ட கேள்வி புரியல சார். ஓரின சேர்க்கை அதற்கு காரணம் நம்ம பல இனமாக இருந்திருக்கிறோம், அப்படி காரணமா அப்படின்னு கேட்டார். ஆனா வந்து பெண்ணை மேலே ஆசைப்பட்டோம், பெண்ணா இருந்து ஆண் மேலே ஆசைப்பட்டோம். அதனால வந்து இது பிரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கும். எங்கே நமக்கு சுகம் வருதோ அது மேலே பிரியம் இருக்கும். சுகரூபமான பொருள் மீது பிரியம் இருக்கும். எனக்கு இது சுகரூபமாக இருக்குன்னு வைங்க, இது மேலே எனக்கு பிரியம் இருக்குது. துக்கரூபமான ஒன்றின் மீது எனக்கு பிரியம் வர்றதில்லை. அப்போ சுகரூபத்தை எதில் யார் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஒரு ஞானி எல்லா பொருளையுமே சுகரூபமாக தான் பார்க்குறான். அவனுக்கு துக்கரூபமாக எதுங்க பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு உலக வாழ்க்கையில் வரும்பொழுது துக்கம் சுகங்கிறதெல்லாம் அவன் கவனிக்கிறான். அவனுக்கு துக்கம் தருவதற்கு அருகதை எந்த பொருளுக்கும் இல்லை, சுகம் தருவதற்கும் இல்லைங்கிறார். சுக துக்கத்தை தாண்டியவனாக இருக்கும்பொழுது அவனுக்கு பிரியம் எல்லாது மேலே இருக்குது. ஏன்னா அந்த சுகம் அளவில் தான் பிரியம் இருக்குன்னு சொல்கிறார். ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதி. அப்போ தன் ஆத்மனஸ்து தன் பொருட்டு காமாய அந்த இன்பம் பொருட்டு, தன் இன்பம் பொருட்டு தான் மற்றவர்கள் மீது பிரியம் காட்டுகிறான். பிரியங்கிறாரு. இப்போ எதில் எது பிரியம் வருதுன்னா சுகம் தர வரைக்கும் தானே. சுகம் தரலைன்னா பிரியம் குறைஞ்சிடும். இப்போ சுகம் எவ்வளோ, இப்போ இவ்வளோ சுகம் கிடைச்சுன்னா இவ்வளோ பிரியம். அப்பா கேட்பார், அப்பா என் மேலே எவ்வளோ பிரியம்ப்பா அப்படின்னு இவ்வளோ காட்டுவார். தம்பி மேலே இவ்வளோ தானே அப்படின்னாரு. அவன் ஒரு சொல்லுவான், இப்படி பின்னாடி வரைக்கும் கையை எடுத்துகிட்டு போவான். அவன் குட்டி கை அவ்வளோ தூரம் போகாது. அவன் புத்திசாலி சொல்லுவான், இந்த உலகம் சைஸுன்றான். அந்த அன்புங்கிறது உன்னுடைய பிரயோஜனத்தை அடிப்படையிலும் எனக்கு சுகம் தர அடிப்படையிலும் இருக்குது இல்லையா. இப்போ சுகம் எங்கே இருக்குதோ அது மேலே அவங்க பிரியம் வைக்கிறாங்க. அதைத்தான் ஒரு கேள்வியில் நம்ம பார்த்துறோம். இந்த அர்த்த காமத்தில் நாட்டம் இருக்கிறபோது புருஷார்த்த நிச்சயம் இல்லை. இந்த 4ல் எது பண்ணணும்னு நிச்சயம் பண்ண தெரியாமல் முழிக்கிறான். இவன் இதில் நிச்சயம் பண்ணிட்டான். அவன் மற்றல இதுதான் நிச்சயம் பண்ண வேண்டியது. பரம புருஷார்த்தம் இந்த வரிசையில் படி பார்த்தோம்னா பரம புருஷார்த்தமாக அது இருக்கிறத பார்க்கும்.
அர்த்த காம தர்மம் அப்புறம் மோட்சம். எதுக்கு இந்த வேதம் வருதுன்னா, அர்த்த காமம் நம்ம சொல்லிக் கொடுக்காமலே எல்லாருக்கும் இருக்குது. வேதம் வந்து சொல்லிக் கொடுக்கணுமா? அது வந்து என்ன அர்த்த காமத்தை தர்மத்தோடு பண்ணினா இன்னொரு லாபம் இருக்குதுன்னு. அப்படிங்களா? அது என்ன எக்ஸ்ட்ரா லாபம்? அர்த்த காமத்தில் எல்லாம் பண்ணுறாங்க, நீ தர்மத்தோடு பண்ணிப்பார். அதுக்காக மட்டும் கர்மகாண்டவர். அப்போ என்ன கிடைக்கும்னா அவனுக்கு சொர்க்கலோகமும் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். சரி, இங்கேயும் நமக்கு பெனிஃபிட் தான். இந்த தர்மத்தோடு வாழ்வதனால அர்த்த காமம் குறைய போகிறது இல்லை, அது கூட்டி தான் கொடுக்குது. இகலோக பரலோக சுகத்துக்கு தருது. ஆனால் தர்மத்தை அவன் கடைப்பிடிப்பவனாக மாறி விவேக வைராகியம் வரும் வரை அதை செய்கிறான். அவனுக்கு விவேக வைராகியம் வர வரைக்கும் இந்த நித்திய நைமித்திய கர்மம் வரும். எனக்கு அவன் இந்த கர்மங்கள் 5 இல்லையா? நித்திய நைமித்திக பிராயச்சித்த நிஷேத காமிய கர்மம், இப்படி 5 கர்மங்கள். இதில் நிஷேத கர்மம் காமிய கர்மத்தை மட்டும் விட்டுட்டான்னு வைங்க. நிஷேதனா செய்யக்கூடாதது. காமியங்கிறது ஆசைக்காக வேண்டி செய்வது, பலன் கருதி செய்வது, பல போகத்துக்காக செய்வது. இப்போ நித்திய நைமித்திக பிராயச்சித்தம் வந்து பல போகத்துக்காக இல்லை, அது செய்தாகணும். எனக்கு பிராமணனாக பிறந்துட்டேன், எனக்கு இது செய்தாகணும், என்னுடைய கடமை கர்த்தவியம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு அவன் செய்தான்னா அவன் மனசு சுத்தமாகுமா இல்லையா? யாரால் அதெல்லாம் செய்ய முடியும்? ஒரு பலனும் இல்லை, அந்த பலனும் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு ஒன்று வந்து 3 வேலையும் சந்தியாவதனம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, அப்புறம் நைமித்திய கர்மம், அமாவாசை பௌர்ணமி ஒன்று விடாமல் போகிறது, வெள்ளிக்கிழமை ஒரு கோயில், சனிக்கிழமை பஜனு, அதுக்கப்புறம் ஒரு நாள் விரதம், இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு அவன் மனசு சுத்தம் அடையுதில்லை. அதுக்காக தர்மம் கொடுக்குறாங்க. அந்த தர்மம் வந்து மனசு சுத்தம் பண்ணுது, அதே சமயத்தில் இகலோக இன்பத்தையும் துன்பம் இல்லாமல் கொடுக்குது. அர்த்த காமம் உங்களுக்கு துன்பத்தோடு தான் தரும். ஆனால் தர்மம் செய்தோம்னா அர்த்த காமங்கள் துன்பம் தருவதில்லை. அதனால் இகலோகம் உங்களுக்கு இன்பகரமாக இருக்குது, பரலோகம் உங்களுக்கு கிடைச்சிது. ரொம்ப பியூட்டிஃபுல் சிஸ்டம் வேதம் அமைச்சிருது. எவனொருவன் இந்த நித்திய நைமித்திய கர்மாவை செய்துக்கிட்டு நிஷேத கர்மாவும் விட்டுட்டான், அவன் எப்படி செய்ய போகிறான்? அவன் தான் தர்மத்துக்கு வந்துட்டானே. அதுக்கப்புறம் காமிய கர்மாவும் விட்டுட்டான், பலன் கருதி செய்வது, இதுக்காக ஒரு யஜ்ஞம் அதுக்காக ஒரு யஜ்ஞம், அதெல்லாம் விட்டுட்டான். இப்போ அவனுடைய மனசு எப்படி இருக்கும்? தூய்மையாக இருக்கும். இப்போது சிரவணத்துக்கு அவன் ரெடி ஆகிட்டான். அவனை அறியாமலே இந்த உலக விஷயங்கள் அவனை ஈர்க்கதில்லை. அது காமிய கர்மத்தை விட்டதுலே தான் அது போயிடுச்சு. இப்போ என் மனசும் அறிவும் அப்படி யோசனை பண்ணுது, இந்த சிருஷ்டி யார் பண்ணியிருப்பா? இந்த தர்மங்களை பார்த்து எனக்கு இந்த ஒரு கொடுக்குறது யாராக இருக்கும் அப்படின்னு போகும்போது, அதே எந்த வேதத்தை அவன் படித்தானோ அதை கடைசி சாப்டரில் அது கொடுத்துருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். எடுத்தாம்பார் ஓட்டம், எங்கே அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன்னு சமித் பாணி அதிகச்சதி ஸ்ரோத்தியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு அவன் போகிறான். பாரத நாட்டு சனாதன தர்மத்தில் இந்த புருஷார்த்தமும் வேதத்தினுடைய அமைப்பும் உலகத்துக்கு பெரிய கொடைங்க. இது மோட்ச பூமி. இதை காப்பாற்றணும்னா இந்து இருக்கணும். இந்துக்கள் இருந்தால் தான் நம்ம இந்து மதம் இருக்கும். இந்து மதம் இருந்தால் தான் சாஸ்திரம் இருக்கும். ஏன்னா இந்து மதம் சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்குது, வைதிக மதம். வேதத்தை நீக்கிட்டு ஒரு இந்து மதம்னு ஒன்று கிடையாது, அது எல்லா வர்ணத்துக்கும் பொது. அதனால் இந்து மதத்தை நம்ம காப்பாற்றி ஆகணும். அது காப்பாற்றினா சாஸ்திரம் காப்பாற்றணும், அப்போ தான் குருவும் காப்பாற்றப்படுவார். இந்து மதம் இல்லைன்னா குருவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், அவரை தட்டி அறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இந்த இந்து மதம் தான் இந்த குருநாதர்களை காப்பாற்றுது. இந்துல இருந்து சொல்லக்கூடிய அதித்தி தர்மம், குருதேவோ பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால குருக்கு அப்பேற்பட்ட ஒரு மரியாதை. நான் அதிகம் பரம் குரு, குருக்கு மேலே யாரும் மேலு கிடையாது, பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாது அப்படிங்கிறான். ஏன் குரு பிரம்மாவோட குரு விஷ்ணுவை விட அதிகம் பரம், இதுக்கு மேலே அதிகமாக இருக்கிறவர்ன்றான் என்ன அர்த்தம்? இந்த தேவர்களெல்லாம் ஈஸ்வரன் கூட உன் கர்மத்துக்கு பலன் கொடுத்துட்டு ஒதுக்கிறார், உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க மாட்டேங்கிறார். பிரம்மமாகிட்ட தான் நான் நீ வா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். தெரியாமல் குருவாக வந்தார் கிருஷ்ணா, அப்படி தான் சொன்னார். குருவாக வந்ததுனால கிடைச்சிது. ஈஸ்வரன் நமக்கு கர்ம பலம் மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிறார். ஆனால் குருவோ, ஈஸ்வரன் தப்பு செய்தால் தண்டிப்பார், ஆனால் குரு தப்பு செய்தால் தண்டிக்க மாட்டார், காப்பாற்றுவார். இது சொல்லுங்கள், ஈஸ்வரனை விட குரு பரம் தானே? இந்த தர்மத்தை பாரத நாடுல சொல்லித்தருது.
குரு ஸ்தோத்திரத்தில் உண்டு. நான் அதிகம் பரம் ஈஸ்வரோ அப்படின்னு அந்த குரு ஸ்தோத்திரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இந்து தர்மத்தை இந்த பால் முரண் உறவுகளோ அதை சேர்ந்து வாழ்தல் இந்த மாதிரி தர்மங்களெல்லாம் இருக்கிறது காரணம் இந்து மதம் நலிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். பெற்றோர்களை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. மற்றவர்களும் இந்து தர்மத்தை காப்பாற்றாமல் நாத்திகம் வளர்ந்துக்கிட்டு போகிறது பார்க்குறோம். நாத்திகம் ஒரு பக்கம், புத்தம் ஒரு பக்கம், மார்க்சிசம் ஒரு பக்கம். இவங்களெல்லாமே இதை பற்றி இந்த எத்திக்ஸ் அவங்க விட்டுடுறாங்க. சோறு கொடுக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாருக்கும் சமத்துவம் என்ன, வீடு, வாகனம், உணவு, உடை சமத்துவம் பண்ணிட்டோம்னா மனித குலம் அப்படியே அமைதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. மனிதன் இதை தாண்டி ஒன்று இன்பத்தை கேட்குறான். இதெல்லாம் வெறும் பாதுகாப்பு தான் கொடுக்குது. இது அர்த்தம்தான். அர்த்தத்தில் எல்லாரும் ஈக்குவாலிட்டி பண்ணிட்டோம்னா காமத்தில் அவனுக்கு ஈக்குவாலிட்டி பண்ண முடியுமா? அது எப்படி பண்ணணும்? இந்து மதம் தான் சொல்லுது. காமத்துக்கும் அது நூல் எழுதி வச்சிருக்கு, எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம பாரத நாட்டை காப்பாற்றணும், உலகத்துக்கு ஒரு மாடலாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அத்வைதத்தை உள்ளே வச்சிருக்கிற பகவத்கீதையும் உபனிஷத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் குருநாதர்களையும் காப்பாற்றணும். குரு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மதமும் நிற்கும். இந்த அத்வைத குரு இல்லைன்னா மதமும் ஓடி போயிடும். மத பூசல் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடகலை தென்கலை கோயிலே சாமி முன்னாடி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கல, தள்ளு முள்ளு அப்படின்னு வருது பார்த்தேன். இது ஒரு குஷியாக அதை வந்து ரகணம் பண்ணிட்டு ஊருக்கெல்லாம் காட்டிகிட்ருக்குறாங்க. பாரு உங்களுக்கிட்டே லட்சணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்போ அவங்களுக்கு குரு தேவைப்படுறாருல்ல. இப்போ குரு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு தான் இந்த மதத்தையும் ஈஸ்வரனுக்கும் மேலாக இருக்கிறவர். பாவம் செய்தால் ஈஸ்வரன் தண்டிப்பான், பாவம் செய்தால் குரு மன்னிப்பார். ராமானுஜர் பீரியடில் இந்த வடகிழ தெற்கலே இல்லை சார். 10ஆம் நூற்றாண்டு இல்லை, 13ஆம் நூற்றாண்டில் தான் இது வளர்ந்து. அது என்ன வடகலை தென்கலை? வடகிழைன்னா காஞ்சிபுரம் சம்மந்தப்பட்டது. அதாவது வடக்கே இருக்கிறவங்க அவங்க வந்து இப்படி தான் போடுவாங்க. தென்கலைன்னா கீழே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க, அது தென்கலை. அது கீழே ஒரு கீழே அவர் 2 இடத்துல இருந்தவர் தானே ராமானுஜர். அதான் 10ஆம் நூற்றாண்டு அவர் பூர்வாசிரமெல்லாம் அங்கே இருந்தது. ஆமாம், அவருடைய பீரியடில் கிடையாது. 13ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, நம்ம நிறைவு செய்துக்கலாமா? ஓம் பூர்ணம் அத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.